பிள்ளைகளும் நாமத்தை உயர்த்துகிற போது ஒரு உன்னதத்தின் வல்லமை எங்கள் மேல் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தரை துதிக்கிற போது ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொன்னீரே ஆண்டவரை கர்த்தர் எந்த ஸ்தலத்திலிருந்து என்னை ஆராதிக்கிற போது மகிமைப்படுத்துகிற போது அவர்களை நான் கடந்து வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் என் நாட்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதத்தின் பாதைகளை வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறையா. வர்ஷிப் செய்கின்ற சுவிசேஷருக்காய் ஜெபிக்கிறேன். நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் சமூகத்தில் நின்று உம்மை உயர்த்துகிற போது உன்னதத்தின் ஆவியுடைய வல்லமை ஆளுகை செய்வதாக. துதிக்கிற போது உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலே நீர் பேச கொண்ட வார்த்தைகள் எங்கள் வாய்களிலிருந்து புறப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்குத்த நிமித்தமாக சத்திய ஆவியுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு உயிர்ப்பிக்க பலப்படுத்த ஸ்திரப்படுத்த உமக்குள் ஊன்று கட்டப்பட ஆண்டவரை கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தர் வெறுமையாய் போகாதபடி கர்த்தாவே உம்முடைய பெருத்தவர் ஆசீர்வாதங்களோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் வார்த்தையினால் பிள்ளைகளை தொட்டு விடுவித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் வரக்கூடாதபடி பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற தடைப்படுத்துகிற சோர்வுபடுத்துகிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை தூக்கத்தின் ஆவிகளை இயேசுவை நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அவர்கள் வெளியே போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியே போவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமகிழ்ச்சியோடு கூட உடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு கலந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளை அனல் மூட்டி எழுப்புவீராக, தட்டி எழுப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்துக் கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஆராதனை மகிழ்ச்சியோடு நடத்தப்படும் கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் கொடுத்து எங்கள் ஆராதனையை துவக்குகிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நாளில் கூட இந்த ஆராதனை முதல் ஆராதனை கர்த்தர் ஆசனம் நடத்தி கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக கர்த்தர் இந்த பாடல் வேலைகளை கர்த்தர் தாமே வர்ஷிப்புகளை நடத்த நம்முடைய சபையின் சுவிசேஷகர் டேனியல் பிரகாஷ் அவர்களை நாம் கரங்களை தட்டி நாம் அழைப்போம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலை வேலை என்பது யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். கர்த்தர் நமக்கு கொடுத்தது அந்த கிருபை. இந்த அதிகாலை வேலைகளிலே வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிவிலே எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தீங்களோ, கர்த்தரை எதிர்பார்த்து வந்தீங்களோ, அந்த எதிர்பார்த்த முடிவுகளை என் தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் கடந்த நாட்களிலே நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அந்த ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம சொல்ல இந்த ஒரு ஆயுள் போதாது. சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல இந்த ஒரு நாவுகளும் போதாது, இந்த நாட்களும் போதாது. அந்த நன்மைகளை நம்ம சொல்லி நம்ம துதிக்கும்படியாக முதலாவது பாடலாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகளை செய்த இயேசுவுக்கே என்ற பாடலை நம் கரங்களை தட்டி எல்லாருக்கும் தெரிந்த பாடல். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக, உதட்டுகளிலிருந்து இல்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்த்து நம் நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனை
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிக்கையில் ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். நாள்தோறும் போற்றுவேன். வாய்களை திறந்து பாடுங்க. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. ஆமென். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில், ஆமென் ஆண்டவரே, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போது பாதுகாத்தீங்களே, நன்றி என்று சொல்லுங்க. ஆமென். தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதாமே, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. கரங்களை தட்டி பாடுங்க. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அந்த ஈவுகளை நோக்கி துதிங்க. ஆமென். சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்ற கிருபைகளை நோக்கி துதிங்க. ஆமென். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். இதுல ஒரு வரிகள் உண்டு, மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீங்களே ஐயா, மீண்டும் மீண்டும் எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, அதற்காகவே என்னால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ஐயா. இந்த பாடல் வரிகளை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இந்த பாடல் வரிகளை உணர்ந்திருக்கிறேன். மரண பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும்போதெல்லாம் கூட இருக்கிறேன்னு சொல்லுவங்க யாரும் கூட இருந்ததில்லை, ஆனால் கைவிடாத ஒரு நேசரி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரோட அந்த அன்பை ருசி பார்த்தவர்களாக மீண்டுமாக ஒரு வாட்டி என்னோட சேர்ந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, மீண்டுமா எனக்கு ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீங்களே என்று சொல்லி நம்ம திரும்பவுமா நம்ம பாட போகிறோம். நேற்றைய தினத்தில் நான்
பால் பிரேமோட பேசிட்டு இருக்கும்போது இந்த பாடலை குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னார், இது வெறும் பாடல் இல்லை, தேவன் நம்மளை வழி நடத்தி வந்தது, இது வாழ்வில் நம்மளை அவர் எப்படியெல்லாம் நடத்தினாருன்றத அதுதான் இந்த பாடல் மூலமாக நம்மளுக்கு அப்படின்னு. உண்மையிலே இந்த பாடல் எனக்கு தேவன் என்னை பிறந்ததுலேருந்து தாயின் கருவில் தோன்றினது முதல் நாள் கொண்டா என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை இந்நாள் வரைக்கும் அவர் எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த பாடல் வரிகள் மூலமாக நான் உணர்ந்தேன். என்னோடு சேர்ந்து மீண்டும் ஒரு முறை என்னோடு சேர்ந்து மரண பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. அது என்னமோ தெரில, இவ்வளோ நாள் கழிச்சு நான் தேவனோட சமூகத்தில் நிற்கும் போது எவ்வளோ வேலைகள் இருக்குது தான். இத்தனைக்கும் நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நின்னாலும் சரி, கர்த்தர் மீண்டுமா ஒரு பலன் என்னை பலப்படுத்துகிறேன் என் கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்தில் வந்து நின்று ஆராதிக்கிற மாதிரி அது எதுவும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தந்ததில்லை. எத்தனை பேர் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக மீண்டும் பாடுவோமாமே. அல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. இன்னொரு முறை சொல்லுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. தேவன் அருளியாமே, தேவன் அருளிய சொல்லி முடியாது இவுகளுக்காய் மீண்டும் ஜீவனை கொடுத்து மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதாமே, சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு thank you wonderful Lord. amen. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஒரு வாட்டி. ஆமென். கர்த்தர் இவ்வளவு நேரமாக நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம அமர்ந்திருந்து நம் தேவனை ஆராதித்தோம். ஒரு 5 நிமிடம் மாத்திரம் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மாத்திரமே நம்ம மூடிக்கொண்டு, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த அதிகாலை வேளையில் தேவன் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். நாம் ஒரு விசேஷமானவர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த இருக்கிற இடத்துல எவ்வளோ இடம் காலியாக இருக்கலாம், ஆனால் அந்த கொஞ்சம் பேரில் நம்ம நின்றுட்டு இருக்கோன்னா அது தேவனோட விசேஷித்த கரம், அந்த நன்மையான கரம் நம்ம இருந்ததுனால தானே அந்த கொஞ்சம் பேரில் நம்ம ஒருத்தராக வந்து நின்று இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அவர் நம் மீது பாராட்டின அந்த அளவில்லாத அந்த கிருபைகளுக்காக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள், ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம்தான் ஏசப்பா நம்பி வந்திருக்கிறேன். இந்த நாட்களில் நான் இவ்வளோ நாள் இந்த மாதத்தில் நான் எப்படி நான் கடந்து வந்துட்டேன் ஆண்டவரே, ஆனால் இந்த மாதத்தில் இறுதி நாட்களில் நான் எப்படி நான் கடக்க போகிறேன்னு எனக்கு தெரியல ஏசப்பா. ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும் ஆண்டவரே, என்னை இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி வந்தது, என்னை தாங்கி நடத்தி சுமந்த தேவன் என்னை இனியும் தப்புவிப்பேன் என்று அவரை மாத்திரமே, அவரோட வார்த்தைகளை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறீங்க. பார்த்தீங்களா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. இந்த பாடல் வரிகளில் ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாய் இருந்தீர், சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீர் என்ற வார்த்தை உணர்ந்தவர்களாய் உம்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறோம் என்று நம் வார்த்தைகளை சொல்லி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆமென். அல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளோமே
ஏசையா உம்மை நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா உம்மை நம்பியுள்ளோமே. சொல்லுங்க, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா உம்மை நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா உம்மை நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோம் ஆண்டவரே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலை காலாய் மாற்றி 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 மதிலை தாண்ட செய்வே, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். அல்லேலூயா. என் காலை காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தீர், மதிலை தாண்ட செய்தீர். ஆமென். என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீர். நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே சத்தியம், நீரே என் வழியையா. உம் பாதம் சரணடைந்தேன் இசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை இன்னும் சூழ்ந்திடுமே. நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா. ஆபத்து நாட்களில் ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே, சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீர். அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே, சத்துருக்கள் எனக்கு ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே, சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தீரே. ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. கரங்களை தட்டி ஆமென். நீதான் ஆண்டவரே என்னோட வழியும் சத்தியம் ஜீவனுமான தேவன், நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நோக்கி வந்திருக்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கு வந்திருந்த பிள்ளைகள்
எத்தனை பேர் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து, ஆண்டவரே உண்மை மாத்திரம்தான் ஏசப்பா நான் நம்பி வந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த முடிவுகளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்களோ, கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக இந்த அதிகாலை முதல் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் உங்கள் முகங்களை வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் முகங்களை பிரகாசிக்க என் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆபத்து நாட்களில உதவின தேவன், உன் கால்களை மான் கால்களை போல எந்தெந்த பிள்ளைகள் இந்த காரியங்கள் எனக்கு மந்தமாய் இருக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிறோ, கர்த்தர் உங்கள் காரியங்களை மான் கால்களை போல எந்தெந்த காரியங்களை முடியாது என்று சொல்லி வந்தீர்களோ அந்த காரியங்களை என் தேவன் மான் கால்களை போல துள்ளி குதித்து எழ செய்வார். கர்த்தரை நோக்கி நான் நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் இவ்வளவு நேரமாய் துதிகளை ஏறெடுக்கும் போது நம்மோடு இடைப்பட்டாரு. ஒரு நிமிஷம் அந்த தேவனை மாத்திரமே நோக்கி கரங்களை தட்டி இவ்வளவு நேரமாய் எங்களை துதிக்க வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த முதலாவது ஆராதனையில உங்களோட விசேஷித்தமான அந்த நன்மையான கரம் எங்களோட இருந்து இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாய் நடத்தினதுக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆமென். எங்களை அன்பாய் நேசித்து வளர்த்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதலாவது ஆராதனை ஓய்வு நாளிலே ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஓய்வு ஆராதனை உங்களுடைய கரத்தில் ஒப்படுக்கிறோம் ராஜேசப்பா. கர்த்தர் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எவ்வளவு தடைகள் இருந்தாலும் என் தேவன் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து எறிந்த ஆண்டவரே, எங்களை அழைத்து வந்து இந்த ஆராதனை சீரும் சிறப்பமாக கர்த்தர் நடத்தி தந்ததற்காக நன்றி ராஜாண்டவரே. கர்த்தர் இந்த ஆராதனை தொடக்கும் முதல் மட்டுமா இன்னரும் மட்டுமா எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி ராஜாசப்பா. பாடல் பாடின போது கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி ராஜாஸ்பா. கர்த்தர் பிரசன்னமாய் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜாஸ்பா. கர்த்தர் இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்களோ ராஜாஸ்பா, என் பிள்ளைகளை ராஜா ஆண்டவரே அவர்கள் முகங்களை பிரகாசிக்கபடி செய்யுங்க ராஜாவரா. அந்த முகங்கள் ராஜாஸ்பா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறபடி ராஜா ஆண்டவரே, என் பிள்ளைகளை பிரகாசப்படுத்தி ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தை சுமந்து வந்து தேவதாசனை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சுயம் எங்களில் சாம்பலாய் மாறி ஆண்டவரே, கர்த்தர் நீர் வெளிப்படுங்க ஏசப்பா. கர்த்தர் இரவு காலத்தில் ராஜா ஏசப்பா ஊழியரோடு எந்த வார்த்தைகளோடு இடைப்பட்டீரோ அந்த வார்த்தைகளை உணர்த்துங்க ராஜா ஆண்டவரே. கர்த்தர் அந்த வார்த்தையானது எங்களை உலர்ந்த எலும்புகளை தட்டி எழுப்பும்படியாகவும் கர்த்தர் ராஜா ஏசப்பா ஜீவனுள்ளதாகவும் இருக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா ஆண்டவரே. கர்த்தர் அடியேனே ராஜா ஏசப்பா இந்த துதி ஆராதனைகளை ஏறெடுக்க வைத்ததற்காக நன்றி. நீர் கொடுத்த இந்த ஊழியத்தில் உண்மையும் உத்தமமாக உம்முடைய வருகை மாத்திரமா நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா ஏசப்பா. உம்முடைய ஊழியத்தில் ராஜா ஆண்டவரே உம்முடைய வருகையில உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று பேர் வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா ஆண்டவரே. தொடர்ந்து உமக்கென்று உம்முடைய நாமங்களை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீதியான நேரத்தை காலத்தையும் உம்முடைய பொறுப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிங்க. மெய் பெருசு மூலமாய் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்வோம். கர்த்தர் இவ்வளவு நேரமாய் பாடல் மூலமாக கர்த்தர் நம்மை நடத்தினார். துதி ஆராதனைகளை மூலமாக கர்த்தர் நம்மை நடத்தினார். கர்த்தர் அளவில்லாமல் பாராட்டின அந்த அன்புக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நான் கர்த்தரை நோக்கி நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இப்பொழுது நம்ம முக்கியமான பகுதிக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம் தேவ வார்த்தையை சுமந்த அந்த தேவதாசனை இரு கரங்களை தட்டி நாம் அழைப்போம். ஆமென். ஆண்டவர் சும்மாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனையில் கலந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனைகளில் தெய்வ ஆவியானவர் அவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மகத்துவத்தின் தேவன், வல்லமையின் தேவன், கிருபையின் தேவனாய் அவர் நம்மத்தில் உலாவிக் இந்த ஆராதனைகளிலே கூட தேவ ஆவியானவர் என்னோட பேச சித்தம் கொண்ட ஒரு தேவனோட வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய சுவிசேஷம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசித்து மற்ற காரியங்களை சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வருகிற போது, ஊழியத்தின் பாதையிலே கடந்து வருகிற போது
அவர் முதலாவது பிரசங்கித்த ஒரு பிரசங்கத்தின் ஒரு காரியம்தான் இந்த வார்த்தை. இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகத்தில் பார்க்கிற போது அநேக காரியங்களை ஆண்டவர் தன்னை பின்பற்றி வரக்கூடிய சீஷர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கிற போது கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவரை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது உங்கள் பரமபிதாவாகிய நான் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா என்று சொல்லி ஆண்டவர் வினாக்களை எழுப்பிக் கொண்டு, அப்படியாக நீங்கள் செய்யும் போது நான் இந்த பிள்ளைகளுக்கு நான் நற்பிதாவாக இருக்கிறபடினால், நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறபடினால் இவைகளை நான் செய்ய வல்லமுள்ள தேவன், நன்மை செய்ய வல்லமுள்ள தேவன் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அப்படியே கடந்து வருகிற போது ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த 15ஆம் அதிகாரம் கர்த்தர் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது தொடர்ந்து இங்க வாசித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத் தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி, என்று சொன்னால் அந்த காலங்களிலே யூத மக்கள், கர்த்தர் ஜனங்கள் தீர்க்கதரிசியை நம்பினார்கள். ஆமென். ஏனால் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கடந்து வருகிற போது தீர்க்கதரிசியுமாய் கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். அப்ப செய்து கொண்டு வருகிற போது தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நிலைப்படுத்திக் கொண்டு வந்த ஆண்டவர், அதுதான் நீங்க வாசிக்கும் 5ஆம் அதிகாரத்துல மன்னிக்கும் கர்த்தர் சமத்திலே வாசிக்க கேட்கணும். வாசித்து பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தா அங்க சொல்றாரு, நான் தீர்க்கதரிசன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, அவன் அழிப்பதற்காக அல்ல, அவர்களை நிறைவேற்றவே நான் வந்தேன். ஹல்லேலூயா. என் கர்த்தர் கண்பாலே, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்காக வந்திருக்கிறார். என் கர்த்தர் கண்பாலே தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்ல ஆவியானவர் இதை பார்க்கிறாரு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். 15 வசனம் சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத் தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அன்பானவர்களே, ஏன்னா ஆண்டவர் காலத்தை அறிந்திருக்கிறபடினால சரி நிறைய பேர் நம்ம திருசை நம்புறாங்க. அதாவது வாயில என்ன வார்த்தை வரும். ஆண்டவர் சொல்றாரு, இது கடைசி காலமா இருக்கிறபடினால கர்த்தர் காரியங்களை அறிந்து சொல்றாரு, இப்படி காலங்களா இருக்கிறத பாருங்க, அறிஞ்சுக்கொள்ளு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கனிகளினாலே அவர் அறிவீர்கள். அப்ப இப்படி மக்கள் சொல்றாங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா கர்த்தர்களே, அவர் கள்ள தீர்க்கதரிசிகள். ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டு வந்து உங்களிடத்தில் வருவார்கள். ஆனா அவங்க யாரு? அவங்க உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். ஹல்லேலூயா. ஏமாற்றக்கூடியவர்கள், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் அப்படித்தான், நிறைய பேர் வார்த்தையை கேட்டு இன்னைக்கு அப்படி மாறி போயிடாங்க பேசலாம். ஏன்னா இன்னைக்கு அப்படிதான். ஏன்னா கர்த்தர் நம்மள நான் காலையில தான் சொன்னேன், தீர்க்கதரிசின்னு சொன்னா யாரு? கர்த்தருடைய வாய். வேதம் தான் சொல்லுது. தீர்க்கதரிசி சொன்னா யாரு? கர்த்தருடைய வாய். அப்ப கர்த்தர் சொல்றது அவன் சொல்லும்போது அப்படி என்ன நடக்கணும் யாரு? அப்போ அவன் தீர்க்கதரிசி இல்லை. ஹல்லேலூயா. என்ன பாச தீர்க்கதரிசி சொன்னா நான் கண்டித்து உணர்த்தணும். ஹல்லேலூயா. நீங்க எந்த தீர்க்கதரிசியை கண்டித்து உணர்த்துறாங்கயா? நீங்க ஏதாவது தீர்க்கதரிசி சொல்லி போடணும் பார்க்கலாம். நல்லா அறிஞ்சு நீங்களா வந்து நிறைய பேருக்கு தெரியல. பேசலாம். நம்ம தப்பை யார் எடுத்து சொன்னாங்க ஒன்று தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நான் ஒரு தப்பா சொல்ல உண்மையா சொல்றேன். ஆண்டவர் மானிஷ் பண்றதில்ல, ஆண்டவர் கரெக்ட் பண்றது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஜனங்க என்ன பாருன்னா அதை நினைக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது கர்த்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு போனவனா அவர் தப்பு பண்றதா இருப்பாரு. அவர் கிட்ட போனா ஐயா ஜெபம் பண்ணா ஒன்னு சொல்லுவாரு, ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் செய்வார் சொன்னா நீ பண்ற அயோக்கியத்துக்கு ஆண்டவர் கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்ப தீர்க்கதரிசன வார்த்தைன்னா
பொய். அப்ப அதை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும், கத்தோலிக்க அறிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து வராரு. 16ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். ஆமா, இங்க டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன பண்ணுவா, கத்தோலிக்க பிள்ளைங்க அறிஞ்சுக்கணும். அவருடைய கனிகளினாலே அவரை அறிவீர்கள் சொல்லிட்டு சொல்லுது, முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? ஆமென். கேள்வி, பறிக்கிறீங்களா? முடியாது. ஆமென். நீங்க ரகசியம் அறிஞ்சுக்கணும். பிரைஸ் லார்ட். நீங்க முட்பூண்டுகள் செடிகளில நீங்க அந்த காத்தை பறிப்பீமா? முடியாது. என் கர்த்தருக்கு அன்பான தேவர்களே, முட்செடிகளில் திராட்சை பழங்கள் இருக்குமா? முட்செடிகளில் திராட்சை பழம் இருக்குமா? இருக்காது. அத்திப்பழங்கள் முட்பூண்டுகள் அத்திப்பழம் இருக்காது. இதுக்குரிய காரியம் அது, அதுக்குரிய அறைத்து. அப்போ நல்லா கர்த்தர் ஆண்டவர் எப்படி ஒப்பனை பண்ற நல்லா அறிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்றேன்றத உனக்கு பிற்பாடு உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அத்திப்பழங்களை பறிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 17ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் கண்பாங்கல்ல, அப்படியே நல்ல மரம் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்குமா? கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்குமா? ஹல்லேலூயா. அப்போ நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரமும் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. என் கர்த்தரே, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணணுமா, இந்த உலகத்துல நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக இருக்கணுமா? ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான நம்ம வாழ்க்கையில கனி நடந்து நிறைய பேர் சனின்னு சொல்றாங்க. ஆமென். நம்ம சனியும் ஏன்னா கனி இல்லை, ஆனால் சனி வருது. கனி இருந்தா அப்படி சொல்ல மாட்டேன். ஆமென். என் கர்த்தருக்கு அன்பான தேவனை வருவ சனியை பிடிச்சி வருவாங்க. சனியை வந்துச்சு, சனி வந்துச்சு, கனியில உள்ள இன்னைக்கு கர்த்தருடைய மரம் தான் அப்படி சொல்லுமா? சொல்லாது. கனி கொடுக்கிற மரம் தான் சொல்லுமா? சொல்லாது. ஆனா கனி கொடுக்கணும். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர் அறிவீர்கள். நம்ம அறிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற போது கர்த்தர் கண்ணுல இன்றைக்கு நாம் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் போது தான் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. கனி உள்ள ஒரு வாழ்க்கை, கனி உள்ள ஒரு ஜீவியம். இன்னைக்கு கனி என்பது ஒரு ஜீவியம். பிரைஸ் லார்ட். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கனி கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பாங்க. ஏன் சொன்னா ஆண்டவர் இங்க பண்ணாரு, இந்த ஊழியத்தின் பல காலமா அவர் கனிகளை கொடுத்தா முதல்ல பிரசங்கம் பண்றாரு. ஏன்? அந்த கேள்வி உங்களுக்கு எழுப்பப்படணும். ஹல்லேலூயா. கேள்வி உங்களுக்கு வரணும்ல, ஏன் ஆண்டவர் வந்து கனிகளை குறித்து பேசுறாங்க? ஏன் கனிகளை குறித்து பேசுறாரு? என் கர்த்தருக்கு அன்பான பிள்ளை, பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கி படைத்து அதுல ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைச்சார். அவங்க நற்கனித்தரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து அங்க வைத்து ஆண்டு கொள்ளும்படி செஞ்சாரு. அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க எல்லாவற்றையும் ஆண்டுக்கோ எல்லா பணிகை மேல சொல்லு. அங்க பெரிய ஒரு அத்தாட்சி பவரை ஆமென் யார் கொடுத்தார்? ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். நீ என்ன, அவன் தான் எல்லாருக்கும் பேர் வச்சாங்க. செடி கொடி மரங்கள் எல்லாருக்கும் அவன் வச்ச பேர் தான். எவ்வளவு பேர் அத்தாட்டி பார்ப்பாங்க. ஆமென். ஆனா எவ்வளவு பேர் கணத்தை ஆதாமுக்கு வச்சுக்கிறாரு பாருங்க. ஏன்னா அவன் உருவாக்கப்பட்டவன். அவன் அவங்க அர்த்தத்தான் எல்லாமே மனுஷன் உண்டாக்கி போனது எல்லாமே உண்டாக்குறாரு. அப்ப கத்திருக்காங்களோ அப்ப ஆண்டவர் என்ன அவங்க என்னென்ன பேர்கள் அதுதான். அப்ப அப்படி வைக்கப்படுகிற போது என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு சொல்றாரு, கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை ஆதாமை கூப்பிட்டு, அப்பா இங்கு 2 ஜீவவிருட்சத்தின் மரம் இருக்குது, இந்த கனிகளை அவன் இதை நீ புசிக்கணும், இந்த கனியை நீ சாப்பிடணும், அந்த கனியை நீ சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரம்பம் எப்படி ஆரம்பிப்பாங்க பேசா. ஆனா ஆதாம் எவ்வளவு எதை சாப்பிட்டாங்க? ஆண்டவர் எந்த கனியை சாப்பிடாதன்னு சொன்னாரோ அந்த கனியை தான் சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதியாகமத்தை எடுத்துங்க, 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க.
ஆண்டவர் கேட்கிறாரு, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த ஜீவவிருட்ச கனிலாம் வச்சுட்டு 3:8 வாசித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் சத்தத்துக்கு விலகி சந்ததி விட்டு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எதை ஆண்டவர் அந்த கனியை சாப்பிட சொன்னாரோ அந்த கனியை சாப்பிட்டாங்கன்னா அவன் கண் திறக்கப்படுதான். ஹல்லேலூயா. அவருடைய கண் திறக்க, வேதம் வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, அந்த கண் திறக்கப்படுதான். அப்போ கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்போ ஏது வேதம் சொல்லி அந்த கண் திறக்கப்பட்டபோது அவன் தெரிஞ்சுதான் நம்ம நிர்வாணின்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஏதேன் தோட்டத்தில் எவ்வளவு விசேஷமான காரியம் இருக்காரு. அது வரைக்கும் அவங்களுக்கு நிர்வாகமே தெரியும். அவங்க ஜாலியா சந்தோஷமா போயிட வந்துன்னு இருந்தாங்களாம். அந்த எண்ணமே இல்லையா, நம்ம ஆண் நம்ம பெண் எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் கனி. அப்ப ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த கனியை அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுனால தான் என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய அந்த கண் திறக்கப்பட்டது. எந்த கண் திறக்கப்படுதா? ஆவிக்குரிய ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போது, ஆவிக்குரிய கண்கள் இருக்கிற போது அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியல. ஆகப்பட்ட தேவன் சஞ்சரித்தாங்க, கர்த்தர்கிட்ட பேசினாங்க, கேட்டாங்க. அந்த கூப்பிடும் போது ஆதாமே எங்க ஆண்டவரே இங்க இருக்க சொன்ன அந்த ஆதாம் என்றைக்கு அந்த பழத்தை உட்கொண்டானோ, அந்த கனியை உட்கொண்டானோ, அந்த கனியை சாப்பிட்ட பிறகு அவன் கண் திறந்த பிறகு அவன் பார்க்கிறான், நான் பாவியா இருக்கிறேன், நான் நிர்வாணமா இருக்கிறேன். அப்போ ஆவிக்குரிய கண் மூடப்பட்டு பாவத்துக்குரிய கண் திறக்கப்பட்டது, உலகத்திற்குரிய கண் திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்பட்டனால தான் கர்த்தர் கற்பனை ஆண்டவரை, என்றைக்கு நான் சொன்னதை நீ சாப்பிடாம நீ அந்த பழத்தை சாப்பிட்டாயோ, என் வார்த்தை கீழ்ப்படியோ, அதை என்ன பண்ற, உன்னை என்ன பண்ற, ஏதேன் தோட்டத்துல இருந்து நான் அவனை விலைக்கு போடுறேன். பேசுறான். ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் பிள்ளை 8ஆம் வசனம் படி ஏதேன் தோட்டம் உலாவி கொண்டிருக்கிறான், கூப்பிடுறாரு. அப்போது தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிக்கணும், கர்த்தர் பிள்ளை இதுதான் ஆவிக்குரிய கனி. பேச ஆவிக்குரிய கனி இருக்கிற போது ஆண்டவர் கூப்பிடுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆமென். ஆனா அப்போ ஆண்டவர் தைரியமா போய் பேசலாம். கனிவுள்ள வாழ்க்கை இருந்தா, ஆவிக்குரிய சொல்றாங்க, கனிவுள்ள வாழ்க்கை வாழ் ஆவிக்குரிய கனி உனக்குள்ள இருந்தான்னு சொன்னா உண்மையா நிப்ப என்ன பண்ண தெரியுமா, கர்த்தருக்கு போய் நிப்ப பாப்ப பேச. ஏன் பயம் வருது, ஏன் நடக்குது, தப்பு செய்யல, கர்த்தருடைய பிள்ளை தப்பு செய்யலாம். அப்ப அதனால கனியை கொடுக்க முடியல. அப்ப வேதம் சொல்கிறது, ஆமென். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம், அவன் ஒளிஞ்சிருக்கான், மறைஞ்சிக்கிறான், போயிட்டு தெரிஞ்சு போச்சு நானு நிர்வாணமா இருக்கிறேன். அதனால என்ன பண்ணான், ஒரு அத்தியில கட்டின்னு வந்து நிக்கிறான், மானத்தை மறைச்சு வந்து நிக்கிறான். அதற்கு தெரியல அவனுக்கு எங்க இருக்கிற அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்றான், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின ஜீவவிருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ? ஆமென். எந்த கனியை புசித்தான்? ஆண்டவர் சாப்பிடாத சொன்ன கனியை அவன் புசித்தான். அதனாலே கர்த்தர் வேதம் சொல்லுது, அவனை கர்த்தர் துரத்தி, ஆமென், ஏதேன் தோட்டத்தை காவல் அடித்து அங்கு சுவர் பட்டைகளை வைத்து கர்த்தர் வைத்து அந்த சுவரத்தை பாதுகாத்தார். கர்த்தர் அன்பான தேவனே, இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அந்த நாட்டில் சவுத் ஆப்பிரிக்காவில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. இப்போ அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த இடத்த ரிசர்ச் பண்ணலாம். அந்த இடத்துல போனால் ஃப்ளைட் போனாலும் வெற்றி தான், கப்பல் போனாலும் கப்பலில் போனாலும் வெற்றி தான், அட்ரஸ்லாம் ஆகிட்டான். அப்போ அங்கே ரிசர்ச் பண்ணுறாங்க, ஆண்டோட அன்றைக்கு வைக்கப்பட்ட சுரவடி பட்டயம் அங்கே இருப்பதனால தான் அங்கே போகும்போது கிளாஷ் ஆகிட்டான். அதனால என்ன சொன்னாங்க, இங்கே ஏதேன் தோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பண்ணார், பிரேஸ் காட்.
அப்ப கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை தேவனுடைய காரியத்தை பார்க்கிறோம். அந்த கனியை புசித்ததனால் அவரை கர்த்தர் ஏதேனுக்கு துரத்தினார். என் கர்த்தர் கம்பல எந்த ஆதாம் எந்த கனினால பரலோக ராஜ்யத்தை எதிர்த்து இழந்து போனானோ அதை கொடுக்கத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் சொல்றாரு, அந்த கனியை கத்த சொல்றாரு, அந்த கனி பேசா எந்த கனினாலே எப்படிவோ ஆண்டவர் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கனி கூடாத மரங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருக்குள்ளலாம் இன்றைக்கு சொல்லி மனத்திற்கு கேட்ட கனி கொடுங்கள். வாசிக்கிறோம் கர்த்தர் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கிறோம். யோவான் பிரசங்கம் பண்றான், பேசா கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டாக்குள்ளே போடப்படும், மனத்திற்கு கேட்ட கனி கொடுங்கள். யோவான் தீர்க்க சொல்றான், மனத்திற்கு கனி கொடுக்கணும். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி இருக்கணுமா? மனத்திற்கு ஏற்ற கனி கொடுத்தா நம்ம எங்க இருப்போமா? பரலோக ராஜ்யத்துல இருப்போமா? அல்லேலூயா சொல்லமா? புரிஞ்சுச்சா இப்போ? ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனி சொன்னா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்ம. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. இது சத்தியம். நல்லா கருத ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலிருந்து கர்த்தரை வேறு விரித்தார், அவர் தூக்கி எடுத்தார், மீட்டார், விடுவித்தார் என்று சொல்லி அதனால் மனத்திற்கு நாசம் எடுக்கப்பட்டிருந்தால் இந்த கர்த்தரை நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்கக்கூடிய மரம் இருக்கப்படணும். அதுதான் யோவான் சுவிசேஷத்துல கர்த்தர் சொல்றாரு. 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். என்னை நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஆமென். நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்க கொடிலாது, எனக்கு மிகுந்த கனி கொடுங்க, என்னை நிலைத்திருங்கள். பிரைஸ் லார்ட். என் கர்த்தருக்கு அன்பான தேவனே, இன்றைக்கு மனத்திற்கு ஏற்ற கனி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்ல, மனத்திற்கு ஏற்ற கனி கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. மனத்திற்கு ஏற்ற கனி கொடுக்கணுமா? அப்ப மனத்திற்கு ஏற்ற கனி எது? மன திருவாதுக்கு ஒரு கனி இருக்கு. ஹல்லேலூயா. டிஃபரன்ஸ் அறிஞ்சிக்கணும். கர்த்தருக்குள்ள வாழ்வுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு, கர்த்தருக்குள்ள வாழ்வுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு ஜீவியத்தை கத்த அறிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன நினைக்க சொன்னா, எதை ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்துட்டோம், சத்தியத்தை கேட்கிறோம், வரணும், காணிக்க பண்ணணும், தசமகம் பண்ணணும், கேட்கணும், சொல்லணும், இல்லை போயிடணும். அது ஜீவியம் அல்ல. இந்த வாழ்க்கை இது பரலோகம். ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்க இருந்து தான் நம்ம எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். அப்ப இங்க நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கணும். அப்ப மனத்திற்கு கேட்ட கனி கொடுக்கக்கூடிய கத்தரிப்புல மனத்திற்கு கேட்ட, அப்ப மனத்தினா இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட நாம் உலகத்தின் காரியப்படி கதவே இன்றைக்கு மனத்திற்கு ஏற்ற கனி கொடுக்கக்கூடிய கத்தரிப்புல மாறப்படுகிற போது தான் கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. நீங்க பாட்டாப்டா, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அசைந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், குன்றுகள் அசைந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், இதை பற்றி சொல்லுவோம், இயேசு வருகிறார், இதை பற்றி சொல்லுவோம். நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் தூண்டு அச்சில் போடப்படும். நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் தூண்டு அச்சில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், சொல்லுவோம், இயேசு வருகிறார், சொல்லுவோம். கண்ணங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், அசைந்திட வேண்டும், ஆனவை ஹல்லேலூயா. நம்ம பாட்டுலாம் பாடிக்கிறோம், நல்ல மரம்லாம் கனி கொடுக்கிறோம். நானா நம்ம கனி கொடுக்கிறோமா? இல்ல.
ஏன் சொன்னா கட்டத்திலே மனத்திற்கு கேட்ட கனி கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் தான் அந்த கனிகளினாலே அவர் அறிவீர்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் இருக்க சொன்னா நமக்கு ஒரு கனி இருக்கு. ஹல்லேலூயா. கனி என்பது ஜீவியம் அல்ல. நம்ம கர்த்தருக்குள்ள இருக்குன்னு சொன்னா அந்த கனி உள்ள வாழ்க்கைன்னு சொன்னா நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல், நம்முடைய திட்டம், நோக்கம் எல்லாமே கர்த்தர் கரெக்டா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா கர்த்தர் நம்மள நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன். பிரைஸ் காட். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கர்த்தர் தாமே நான் வாசித்து பார்க்கிற போது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் கர்த்தர் 21ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும். நான் உன்னை முற்றிலும். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இது தீர்க்கதரிசன வார்த்தை. இங்க என்ன வார்த்தை? ரேமா என்கிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. எல்லாம் மானிட்ட பார்த்துக்கிறீங்க, பைபிளை பார்த்துக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க உன்னோட பேசுகிறார். ஆண்டவரே உன்னை எதற்காக உலகத்துல கர்த்தர் படைத்தார், கொண்டு வந்தார், உனக்கு மனத்திற்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆமென். கனி கொடுக்கிற வாழ்க்கையை கற்றுக் சொன்னா வேதம் சொல்லுகிறது. ஆமென். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயிர்க்குள்ள திராட்சை செடியாக நாட்டினேன். ஹல்லேலூயா. நாட்டினேன். எப்படி வார்த்தை வருது பாருங்க. கர்த்தர் உன்னை உலகத்துக்கு கர்த்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு நோக்கமா, ஆமென், உலகத்திலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு உன்னை கர்த்தர் சமத்தை கொண்டு வந்த பிள்ளையாக வைக்கப்படுறதுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னவா? உன்னை முற்றிலும் எப்படிமா நல்ல கனி கொடுக்கணுமா? நற்கனிமா டேஸ்டா இருக்கணுமா நீ வாழ்க்கையில? ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் டேஸ்டா இல்ல, வேஸ்டா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அங்க நற்கனி தர மரமா நம்ம இல்ல, அவர் மரம் இல்ல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நற்கனி தரும் உயிர்க்குள்ள திராட்சை செடியாக நாட்டினேன். வெயிட் சொல்றாரு. அதுக்குத்தான் வச்சேன். தேசத்துல குடும்பத்தோட அதுக்காக தான் வச்சேன், ஊழியத்தோட அதுதான் வச்சேன், உன் வாழ்க்கை அதுதான் வச்சேன். ஆனா நீ என்ன பண்ணுதுமா? நீ எனக்கு, ஹல்லேலூயா, நீ எனக்கு காட்டு திராட்சை செடியாய் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஹல்லேலூயா. எப்படி இருக்குமா? நம்ம உயர்கோல நற்கோலத்தனம், நற்கனித்தனம், திராட்சை உயர்கோலம். அப்புறம் நற்கனியும் தமிழ் சொல்லாது, உயர்கோலம். நம்மள மாதிரி ஒரு உயர்ந்த லெவல் ஒண்ணுமே கிடையாது. அப்படி வச்சுக்கிற ஆண்டவர். ஆனா இப்போ வேலை சொல்ல இப்ப நம்ம எப்படி மாற்றமா? இந்த காட்டு திராட்சை எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? திராட்சை பழம் எப்படியா இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன புதுசா சொல்லுங்க. நான் நீ இப்படி பார்க்கறது எனக்கு பயமாகுது. எனக்கு நான் புதுசா சொல்லிட்ட மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. திராட்சை பழம் பார்த்துக்கிறியா இல்லையா? ஆமென். அது ஒண்ணா இருக்குமா நிறைய இருக்குமா? கொலையா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்காரு. அது கூட ஒரு கொலையா வச்சிருக்காரு, ஒரு கொத்தா வச்சிருக்காரு. பிரைஸ் லார்ட். ஆனா அந்த கனி எப்படி இருக்குமா? டேஸ்டா இருக்கும். யாரும் திராட்சை பழம் புளிப்பா தான் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க தெரியுமா? தித்திப்பா தான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட தித்திப்பாக தான் உயர்வுள்ள திராட்சை பழம். ஆமென். புளிப்பா தான் இருக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தருக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய திராட்சைனா இனிப்பாக ஸ்வீட்டா இருக்கும் நம்ம வாழ்க்கை, நம்ம ஜீவியம். ஆனா நம்ம வாழ்க்கை வீடுதான் இப்போ சொல்றாரு, இன்றைக்கு நீங்க காட்டு திராட்சை செடி ஆகாத கொடிகளாய் அப்படின்னா அந்த காட்டு கொடி நெவிடுதமா புளிப்பா இருக்கும், கசப்பா இருக்கும், யாரும் விரும்பவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நல்லா சத்தியம் அறிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல கர்த்தர் நம்ம இப்படி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? ஆகாத கொடிகளா இருக்கும். நம்மளை பார்த்தா ஒருத்தர் வாங்கன்னு சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், வாங்கம்மா, வாங்க ஐயா அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஐயோ வருது, இது வருது, அது வருது. பிரைஸ் லார்ட். அப்படிப்பட்ட வாழ்க்கை நினைச்சுக்கோங்க. கர்த்தர் அதுக்கு நம்ம வைக்கல. கர்த்தர் ஆனா தேவனுடைய வார்த்தை இன்னொரு வார்த்தை வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் கம்பளே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம். பிரைஸ் லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசனம் 5ஆம் அதிகாரம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அறிஞ்சுக்கணும். இங்க பார்க்கிறோம் கர்த்தர் கம்பம் இல்ல, இன்னைக்கு காட்டுக்குடியா நம்ம இருக்கிறோம்.
கொஞ்சம் மாறிது என்ன ஸ்வீட்டா இருக்க வேண்டிய கிருபை இப்படியே மாற்றுமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறோம், 7ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். அவர் அதை நல்லா கர்த்தர் நம்ம என்ன பண்றான், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்றான், அவரு வேலி அடித்து அதுல கற்களை பொறுக்கி போட்டு அதிலே நற்கொடி தரும் திராட்சை செடியை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அது ஆலைகளை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தான். ஆமென். கர்த்தர் பைபிள்ல மறைச்சிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணுமா, நல்ல திராட்சை பழங்களை தருவோம் அப்படின்னு கர்த்தர் நினைச்சிருந்தாராம். ஆனா அதுவோ பழங்களை தந்தது. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவித்தை அறிஞ்சுக்கோ. நீ கர்த்தர் வச்ச கனிவுள்ள வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்குமானால், பழைய ஏற்பாடு சொல்லிட்டு அப்புறம் புது ஏற்பாட்டு போறேன். பிரேஸ் லார்ட். இப்படிப்பட்ட காரியங்கள் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட மனதின் கனிவுள்ள பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு இனிப்பாக நற்கனிகள் இருக்கணும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோமா? வேதம் சொல்லுது கர்த்தர் கம்பில்ல நம்ம எப்படி இருக்கிறோமா? கசப்பான பழங்களை தந்து. ஹalleluya. கசப்பான காரியம் அது உண்மையா ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி இருக்க கூடாது. ஹalleluya. உள்ள கசப்பு இருந்தா ஆக்குமா? கசப்பு உள்ள கசப்பு வெளியே வரும். யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கசப்பான காரியம். சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னுப்பாங்க அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில. நல்ல சத்தியராஜ்யம் ரட்சிக்கப்பட்டா இருப்பாங்க. நான் சொல்ற அப்படிதான் நீ பலருக்கு போக மாட்டேன். ஹalleluya. என்னைக்கு நீ கர்த்தர் பிள்ளையா இருக்கிற, தேவனுடைய திராட்சையா இருக்கிற சொல்லியோ, நீ இனிப்பாக இருக்கிறியோ, ஸ்வீட்டாக இருக்கிறியோ, அப்படியே கனியாக உள்ள வாழ்க்கை நீ வாழப்படுகிற போது பரலோகத்தில் இருப்ப. இந்த சத்தியம் பரலோக ராஜ்யத்துக்குரியது. ஆண்டவர் சொல்ற இப்படி தான் நீ பரலோகம் போற. இல்ல நான் கர்த்தர் ஒரு நாள் வருவேன். கனிக்குள்ள மரங்களாம் ஒரு நாள் என்ன வெட்டுண்டு அக்கிரியில போடப்படும். எப்படிப்பட்ட வார்த்தை போடப்படுமா? வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்மள தேவனுடைய வார்த்தை சொல்லி கசப்பான கர்த்தருடைய இயேசுவின் கசப்பான கனிகளை தந்தது அப்படி ஆண்டவர் சொல்றாரு. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம். இப்படி கனிகள் எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் வந்து வெட்டுவார், அக்கிரியில போடுவார். இந்த மரம் தேவையில்லை தெரிஞ்சுவார். பிரைஸ் லார்ட். வாசிப்பாங்க. ஓசியா சொன்ன 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். ஓசியா 10:13. அநியாயத்தை உழுதீர்கள். கர்த்தர் வேதம் பாரு. ஓசியா தீர்க்கதரிசி சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் எப்படிலாம் வச்சிருந்தார் தெரியுமா? நீ நற்கனிகளை திராட்சை இருந்த, ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்றான். அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள். ஆமென். நீங்க யாருமே சத்தியெல்லாம் சொல்றது இல்லையா? நீ நல்லா இருக்கிற ஆண்டவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை திறப்பா. ஐயோ நான் காலைல வந்ததுக்கு எங்க ஐயா சொன்ன வார்த்தை அது இல்லையா? சத்தியத்தை நல்லா அறிஞ்சிக்க. நீ என்னைக்கு உன் வாழ்கிற வாழ்க்கையில் என்னைக்கு மாறுறியோ அன்னைக்கு தான் கர்த்தர் எல்லா சோதனையும் கொடுப்பாரு. ஹalleluya. ஹalleluya. நம்ம செய்யற காரியம் தவறு என்னைக்கு அறிஞ்சிக்கிறியோ, ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளாது நான் இது தப்புன்னு உணர்ந்து என்னைக்கு கர்த்தரை வரையோ அன்னைக்கு தான் கர்த்தர் உனக்கு பரலோகத்தை திறப்பார். ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? ஆசீர்வாதம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. ஆமென். அந்த பரலோகத்தை திறக்க சொன்னா நீ கிட்ட கர்த்தரை வந்தா அவர் தான் கர்த்தர். இன்னைக்கு என்ன பண்ற? நல்ல பொக்கிஷசாலிக வானத்தை கர்த்தர் திறப்பார். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் மேல இருக்குது, எல்லாம் கீழ நினைச்சுக்க போற. ஹalleluya. அவர் சொன்னா தான் மேல இருந்து கீழ வரும். ஹalleluya. உனக்கு எது வேணுமோ கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் மேல தான் இருக்கு. வேதம் சொல்லுது கர்த்தர் சொல்றாரு பண்டகசாலை கர்த்தர் திறக்கிறார். பண்டகசாலை எங்க இருக்கு? மேல இருக்கு. ஆசீர்வாதம் மர்க்கை சொல்லுது வானத்தின் பனைகளை திறந்து எவ்வளவு ஆசீர்வதிப்பனோ என சோதித்து பாருங்க. ஆசீர்வாதம் எங்க இருக்கா? ஆமென். வாய்க்கு சொல்ல மாட்டேங்கடா. எங்க இருக்கு? உலகத்தை வந்து ஒரு வார்த்தை அதான் சொல்றான், வாழ்க வாழ்க அப்படியே கத்துது. இந்த 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும் ஆகும். பிரைஸ் கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரைஸ் தான். இந்த வார்த்தை உள்ள குத்துறோம்.
நம்ம எப்படி வாழ்ந்து நம்ம வாழ்க்கை இருக்க கனி கொடுக்காம இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கை கனி இல்லையே, தேவன் எதிர்பார்க்க கனி இல்லைன்னு சொன்னால் என் ஆண்டவர் ஒரு நாள் வருவார். என் ஆண்டவர் ஒரு நாள் வருவார். இந்த உலகத்தை கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம கனி கொடுக்கணும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்னைக்கு இப்படிப்பட்ட கனி இருந்தவங்க பரவத்தை பிரவேசிக்காம போயிட்டாங்க. அப்ப வேதம் சொல்கிறது இன்றைக்கு தேவன் ஓசியா 10:13 சொல்கிறது அநியாயத்தை உழுதுவீர்கள். ஏன் ஹல்லேலூயா, நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக ஏன் அநியாயத்தை உழுதீங்க, தீமையை அறுத்தீங்க, பொய்யின் கனிகளை புசித்தீர்கள். நம்ம எந்த கனியை புசிக்கணுமா? நற்கொலைகளும் திராட்சை கொலை இனிப்பாத புசிக்கணும். ஏன் இதை புசிக்கிறோம்? அநியாயத்தை உழுதுவீர்கள். ஹல்லேலூயா. அநேக வாழ்க்கை என்ன இப்போ எல்லாத்தையும் நம்ம செய்து தப்புன்னு தெரியும். ஹல்லேலூயா. தப்புன்னு தெரியும். நான் நினைச்சாதீங்க கத்தப்பில்ல சில ஆவிட நம்ம பக்கத்துல சொல்றாரு வானாமா விட்டுருமான ஆனா நம்ம உண்ணுமா அவங்க சொல்ல அவன் நான் விட மாட்டேன் அப்படி வாயிலாக இருக்கும். அது நல்ல கனிக்கு அர்த்தமே கிடையாது. இப்ப சொல்றாங்க நீ பரவத்துக்கு போக மாட்டேன், அநியாயத்தை உழுதீங்க, தீவினையே அழுத்தீங்க. நல்லா தப்புன்னு தெரியும், தப்புன்னு தெரியும். இது வருது தப்பான காரியத்துல வரக்கூடிய பணம் தெரியும், ஆனா அதைத்தான் விரும்புறேன். தீவினையை அழுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள், உங்கள் வழிகளை உங்கள் பராக்கிரமசாலிகளின் திறமையை நம்பினீர்கள். ஆனால் தான் பண்ண பொய்யின் கனியை சாப்பிட்டீங்க. அதுதான் ஆளுகள பொய்யின் கனி சொன்னா சில பேர் வாயில எப்பனா வைப்பான். நல்ல கனில பிள்ளைங்க வாயில பொய் வராது. இந்த கத்தற்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்ற இன்னைக்கு கத்தற்குள்ள பொய்யின் கனியில பிள்ளைங்க பொய் பேசினாங்க, இல்லாதான் சொல்லி இருப்பாங்க, இருக்குது அப்படின்னு ஜீவியம். அதுதான் அந்த கனியில சொல்றாரு, அது ஜீவிய வாழ்க்கையில இருப்பாங்க. கசப்பான காரியம், பொய்யான காரியம், பொய் பேசினே இருப்பாங்க, பொய் பேசினே இருப்பாங்க. எதுக்கத்தாலும் பொய். உண்மையா சொல்ல பாருங்க, நீ என்னைக்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சு அன்னைக்கு மாசம் பொய் சொல்ல. ஹல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கை மனைவி கணவன்கிட்ட போய் பேசணும், மனைவி கணவன்கிட்ட போய் பேசுவாங்க, பிள்ளைங்க தாய் தாப்ப பேசுவாங்க, தாய் தாப்பும் பிள்ளைங்க போய் பேசுவாங்க. என்ன ஜீவியம்? இப்ப நிறைய பேர் ஊழியர்கிட்ட போய் பேசுறாங்க. பொய் பிசாசுக்கு என்ன பேர் மாமா? பொய்க்கும் பிதா. அப்ப கர்த்தர் பொய் பேச மாட்டாரு. அப்புறம் பொய் பேசணும்னா அப்ப நமக்குள்ள என்ன இல்ல? ஆவின் கனி இல்ல, தேவன் விரும்புகிற கனி இல்ல. இன்னொரு கர்த்தர் சொல்ல பாருங்க, ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவான கனி. நையா உட்பட்டிருந்த காலத்தில் அவன் சொல்றான், அப்போஸ்தலன் பவுல் ரோமர் பட்டணத்துக்கு நிருபத்தில் சொல்றான், நான் ஒரு காலத்துல மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான மரணத்திற்கு கனிகளை கொடுக்கத்தக்கது. என்ன மரணத்திற்கு கனிகளையும் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதான. ஆமென். நம்முடைய அவயங்களை பலன் செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கர்மானதுல இது என்ன கனியா இது? ஆமென். நம்ம என்னைக்கு பாவ காரியங்கள் அதிகமா செய்யறோமோ, ஆனா கர்த்தருக்கு நம்ம வைக்கல, ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது என்ன கனி வந்துருமா நம்ம வாழ்க்கையில? வாய்க்கு தான் சொல்ல ஃபர்ஸ்ட் என்ன கனி சொன்னோம்? கசப்பு. இல்ல மைண்ட் வச்சு நான் போகும்போது கேட்பேன், ஹோம்வொர்க் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னம்மா சொல்லுமா அப்படின்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஆண்டவரே கசப்பான கனி, கட்ட தெளிவாகுது. அப்புறம் பொய்யின் கனி மறந்துட, அதுதான் பிசாசு எப்படி பண்றா நம்மள, அதை கூட சொல்ல விட மாட்டேங்கிறான். ஆமென். அல்ல பொய்யின் கனி. இப்போ மூணாவது கனி நம்ம மரணத்துக்கு ஏதுவான கனி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா மரணத்துக்குன்னா பாவம் உங்களை வச்சோம்னா நீ எப்ப நிறைய பேர் பார்த்தா தப்பா இருக்காதீங்க, சொல்றேன் உங்களுக்கு வேதனை பண்றதுக்காக சொல்ல. எப்ப பாரு பண்ணா நான் இருக்கவே மாட்டேன், நான் சொத்து போடுறேன், ஓ வாயில ஏன் சாவு வருது? ஆண்டவர் சொன்னாரு, துன்மார்க்கனுடைய சாவை விரும்புகிற தேவன் அல்ல. அப்ப ஆண்டவர் துன்மார்க்க சாவதியே விரும்பலையே,
அப்ப நீ சாவதையா கத்த விரும்ப போற. அப்போ இந்த காரியம் ஏன் உள்ள வருது? இன்னைக்கு தேவன் விரும்புகிற கனி உனக்குள்ளா இல்லாதபடினால தான். ஆமென். உனக்குள்ளாக தேவனுடைய கனி இல்லாதபடினால தான் யாரையும் நம்ம என்ன தெரியாம தான் இந்த பாவ காரியங்கள் இந்த கனி உள்ள இருக்கிறபடினால தான் கர்த்தருக்கு அன்பான திருமணம்னா வருது. மரணத்துக்கு ஏதுவான கனிகள் நிறைய பேர் தான் 10 அப்படியே தட்டுல வந்துட்டாங்க. நாம ஒரு தட்டை பார்த்தேன், சந்தோஷம். இந்த தட்டுல பழம் சந்தோஷம், பழம் வச்சிருந்தாங்க சந்தோஷம், பூ வச்சிருந்தாங்க சந்தோஷம். என்னம்மா எப்படி எடுத்துக்கிறாங்க? சந்தோஷம் தானையா? ஆசீர்வாத தட்டாச்சு அது. என்னையா பூவு பழம் எல்லாம் இருக்குது, மாலை இருக்குது, என்ன சந்தோஷம் உனக்கு? ஆண்டவனுக்கு என்ன பட்டு போறான்னு சொல்ல நடக்க போகுது. அப்போ உள்ள என்ன இருக்குது? உண்மையான கனி இல்ல. உள்ள கனி இல்ல. அப்ப இந்த கனி நான் வந்து பார்த்த காட்சியை கூட நான் வந்து சொப்பனத்தை கூட வேற விதமா பேசுது. ஏன்னா அப்படியே சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவனை கணக்கு பாங்க பாஸ்டர், நான் அப்படி சொல்றேன் பாரு. அப்படில பாஸ்டர் சொல்றீங்க, வேற என்ன சொல்லுங்க? நல்லதே நதி, நல்லது நடக்கும், நல்லதே பேசு, நல்லதே கிடைக்கும் சொல்லுங்க. உடனே இதெல்லாம் மாறி 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 அப்புறம் ஒரு காரியத்தை பாருங்க. பிரைஸ் காட். ஏன் சொன்னா கத்தகப்பல மரணத்துக்கு ஏதுவான காரியம் கனி. அப்ப அந்த கனி உண்மையான கனி தான். மரணத்துக்கு கனி உள்ள இருக்காது. ஹல்லேலூயா. எப்போ மரணத்தை பத்தி பேச மாட்டோம், நான் இருக்க மாட்டேன், செத்துறோம், அது பண்ண மாட்டேன். ஒரு நாள் ஆனது ஒரு படம் வர போறோம். இந்த போனா வந்து எவ்வளவு பேர் போனாங்க, நல்லவங்க போனாங்க, கெட்டவங்க போனாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. யாரும் இன்னும் சொல்ல முடியாது, டைம் வச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நீ ஏன் அவசரம் பலன்னு கேட்கற? இதான் வேலை. அப்ப இதுனா நான் உள்ளது காரியம், அந்த காரியம் நீ உண்மையான கதை உண்மையான காரியா இல்ல. ஹல்லேலூயா. நான் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு தெரியல, என் வாழ்க்கை அப்படி போகுது இப்படி போகுது. அந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் வாக்கு உண்மையா வாழ்ந்துட்டு போயேன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்ல பாருங்க. இது மனுஷனுக்கு சுவாப சொல்லு பாருங்க. ஆண்டவரே பழைய பிரார்த்தனை சொல்ற பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிரைஸ் லார்ட். ஏசாயா 14:29. காட்டு விரியன் கனி இருக்கா? முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பா சந்தோஷமா இருக்காத. பாம்பின் வேரிலிருந்து காட்டு விரியன் தோன்றும், அது கனி பறக்கிற அக்கினி சரமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கத்தல அந்த கனி எப்படிதான்? கட்டு விரியனுடைய தொண்ட கனியா இருக்குதான் கட்டு விரியன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக நிறைய விஷயம் தெரியுமா? ஏன் இந்த கட்டுல சொன்னா அந்த பாம்புக்கு 2 நாக்கு இருக்குமா? ஆமென். ஆமென். தெரியுதா? இப்போ இன்னைக்கு நிறைய பேர் நல்ல கனி தான் ஒரு நாக்கு தான் இருக்கும். போதும். அக்கா சொல்ற சத்தத்துல ஐயோ என் அக்கா பார்த்தா அப்படியே ஆண்டவரை பார்க்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நவுந்த பிறகு போது பாரு, பைபிளை கையில எடுத்துச்சு. அந்த காட்டுவினுடைய கனி என்ன கனியா? கலகத்தின் ஆவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய கனி கொடுக்கிற மரமாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பதனால், நாட்களுக்கு தாட்சிகளை இருப்பதனால் இவளுக்கு உள்ள இருக்க கூடாது. காட்டுவியின் கனி ஏன் சொல்லு? முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்தது என்று அக்களிப்பாய் இராதே. அவ விழுந்துட்டாங்க நினைக்காதே. ஹல்லேலூயா. அவ விழுந்த நினைக்காதே. பாம்பின் வேரிலிருந்து காட்டுவியின் தோன்றும், அது கனி. காட்டுவியின் கனி பறக்கிற அக்கினி சரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க மீனவாது பேசுங்க பண்ணுவாங்க. அப்ப அந்த காட்டின் கத்த சர்வத்தின் கனி. அப்ப நாக்கு அது சர்வம் சொன்னா கத்த அந்த கட்டுவினுடைய காரியம் சொன்னா 2 நாக்கு இருக்கும். புரியுதா? இப்போ ஒரே மாதிரி தான் பேசணும். அக்கா நல்லவங்க அக்கா நல்லவங்க போயிடு, தம்பி நல்லவனா தம்பி போயிடு, சிஸ்டர் நல்லவனா சொல்லு.
இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொன்னா உண்மை நீ பரலத்துக்கு போகவே மாட்டேன். இது யார்? இது கர்த்தருடைய கனிக்குரிய காரியம் அல்ல. அல்லேலூயா. எதிர்கூட பேசலாம், எதிர்கூட சொல்லலாம். நீ செய்யல சிஸ்டர் சொல்லி நம்ம தெரிஞ்சு அதை மனசுல வச்சு அவங்க பேர் அவங்க இருக்கும்போது நல்லா பழகிட்டு அந்த பிரதர் நல்லா பழகி சிஸ்டர் நல்லா சொல்லிட்டு அப்புறம் தப்பு மாறி இப்படி அப்படின்னு பேச. அல்லேலூயா. அப்படியே காரியங்கள் கட்டு விரும்பிய காரியங்கள் என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை மத்தேயு சுவிசேஷம் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கெட்ட கனி ஒரு வார்த்தை என்ன கெட்ட கனி இருக்கக்கூடாது. இன்னொரு கனியை சொல்ற ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். தனக்குத்தானே கனியா பிரைஸ் வாசித்து பாருங்க. ஆமென். ஓசியா 10:1. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. ஓ பலனற்ற திராட்சை செடி. கர்த்தர் சொன்னாரு நீ பாவம் செய்தா கர்த்தரை விட்டபடினால் கர்த்தர் சொன்னாரு நீ உண்மையான கனி கொடுக்கிற மரம் அல்ல, நீ பலனற்ற போற கனி அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஆமென். அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. தனக்குத்தானே கனி கொடுக்குதான். ஆனா கனி எப்படி இருக்கணுமா? தனக்குத்தானே கனி கொடுக்காது. கனி எல்லாருக்கும் கொடுக்கணும். கனி யாரெல்லாம் சாப்பிடணும்? எல்லாருமே சாப்பிடணும். ஆனா இங்க எப்படி இருக்கணும்பா? தனக்குத்தானே. அதுனா பெருமையின் கனி. என்னது? நான் சொல்றதுதான், நான் செய்துதான், இதுதான், அதுதான், இப்படிதான், அப்படிதான். ஹல்லேலூயா. இது என்ன கனி? அது ஈஸ்வரனுக்கு இந்த கனி நாமா தனக்குத்தானே. நாங்க தான், நாங்க இல்லாம ஒண்ணுமே சொல்றாங்க. நாங்க இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு கத்த பிள்ளைங்க அது பெருமை ஆலோசனை பெருமை உள்ளவனுக்கு கத்த எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கத்த என்னைக்கு சரண்டர் ஆகி அன்னைக்கு தான். அப்போ கத்தகங்களே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்று பார்க்கிற கசப்பான கனி, பொய்யின் கனி, மரணத்தின் கனி, கத்ததலே கட்டுவிரின் கனி, கெட்ட கனி, தனக்குத்தானே கனியை உண்டாக்குகிறது. இப்படி காரியங்கள் எல்லாம் கத்தகங்கள நாம் இருப்போம் படைப்பாளர்கள. இந்த கனிகளினால தான் இஸ்ரவேல் புத்திரர் கத்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் கானானை இழந்து போனார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு புதிய நாட்களை அதை கொடுக்கும்படிதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கடந்து வந்து கர்த்தர் அவருடைய கனிகளினால் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. ஹல்லேலூயா. ஜீவியம் இந்த கனிவுள்ள காரியம் அதுதான் அப்போஸ்தலன் பவுல் கர்த்தர் நமக்கு எழுதுறாரு. கர்த்தர் தம்மை கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாசித்து 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசித்து பாரு. அங்க ஒப்பனை சொல்றாரு. கர்த்தர் காரியங்களை கஞ்சுங்க பழைய பாட்டு சொன்னேன். இப்ப புதிய பாட்டு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஏன்னா அவருடைய கர்த்தர்களை கடந்து வந்த போது மனத்துக்கு நாசன கனிகளை கொடுக்கிற போது ஆசீர்வதித்தாங்க சொல்றாரு. ஆமென். ஆவியின் கனியோ. ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ. ஆமென். நல்லா புரிஞ்சுக்க. இப்போ அந்த உலகத்துல கனிகளை பறிச்ச இப்ப இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கினேன். அப்ப ஆண்டவருக்கு புதிய பாட்டுல சொல்றாரு ஆவியின் கனியோ. ஹல்லேலூயா. மாட்டு நல்லா பல்ல பைபிள பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு அன்பான பிள்ளை இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் பரலோகத்தில் இல்லைன்னா பரலோகத்தில் போக முடியாது. வாசித்து பார்க்கிறோம். ஆவியின் கனியோ. ஆமென். சொல்லு வாய்த்துல சொல்லு. அன்பு, சந்தோஷம். எத்தனை நீ சொல்லிட என்ன கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லு. அன்பு, வம்பு, சந்தோஷம், பிரச்சனை, சமாதானம், சமாதானம், இன்மை, நீடிய பொறுமை, அவசரம் கொடுக்க, தயவு, வெறுப்பு, நற்குணம், கெட்ட குணம், விசுவாசம், அவிசுவாசம், சாந்தம். என்ன சொல்லலாம்? சாந்தமாக நாங்கள் சொன்னாங்க. ஆப்போசிட் என்ன இருக்கு? ஆமா கோபம், இச்சை அடக்கணும். ஆனா என்ன பண்ண நம்ம இச்சை அடக்கிறதே கிடையாது. ஆமென். இவைகள் இப்படிப்பட்ட விரோதமா பிரமாணம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க. இப்ப இந்த காலையில இருக்கணும் 19 படிக்கிறோம். 5:19 படிங்க. ஆனா இது 9 தான். ஆனா அது எத்தனை தான்? 17. அப்ப அந்த காரியம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர்ல இப்படிப்பட்ட 9 கனிகள் நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா நான் பலத்தை பேசலாம். அது இப்ப சொல்லிட்டு முடிக்கிறார். அந்த வசனத்துல 19ல பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், ஆமென்,
விக்கிரக ஆராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஆமென், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டங்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பர் என்று நான் முன்னே சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். கைகளை தரிக்கிறது பழையப்பட்ட சொன்னதான் இப்ப நீங்க சொல்லலாம். ஆமா தம்மே ஏழு கத்தத்தாமே வேலை சொல்ல அது இஸ்ரவேல் கத்த என்ன பண்ணல, அவங்க பால் ஓடின காங்கிரஸ்ல பிரவேசிக்கல. அது முன்னே சொன்ன வார்த்தைப்படி இன்றைக்கு கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிற மரங்களாக இருக்கும் போது தான் கர்த்தர் நம்மை நடத்தக்கூடிய வல்லமையுள்ள. இப்ப கர்த்தர் கண்ணுல நாம் கனி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. என் கர்த்தர் கண்ணுல வாசித்து பாருங்க. கர்த்தர் கண்ணுல அதே யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கனி கொடுக்கிற மரமா மாத்தணும். கர்த்தர் கண்ணுல இருக்கிற மரங்களை வெட்டிட்டு போறோம். அப்ப நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லி நல்ல கனி கொடுக்கணும் நீங்க என்ன பண்ணணும்? ஆமென், ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் யோவான் 15:4-5 வாசித்து பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணுமா? நல்ல கனி கொடுக்கணும். என்ன பண்ணுமா? ஆமென். அவர்ல நிலைச்சிருக்குமா? ஹல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 10:22. ஆமென், பிரைஸ் காட். என் நாமத்தின் மணிக்கு கரெக்ட். நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். நல்ல கனிக்கணும், நல்ல கனிக்கணும். நல்ல கனிக்கூட மரங்கள்னா கர்த்தர் இந்த உலகத்துல கர்த்தர் நிலைச்சிருக்கும் போது நிறைய பேர் என்ன நம்மள பகைப்பாங்க, வேதனைப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தர்ல அவர் இல்லை, நம்ம என்ன பண்ணணுமா? முடிவு பரிதம். என்னைக்கு ஆண்டு ரட்சிப்பு பாருங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள் தொடங்கி கர்த்தர் வருகை மட்டுமாய் இல்லை ஜீவன் பண்ண காலம் மட்டுமாய் அவருக்குள்ள என்ன இருக்கணுமா? நிலைத்து அசையாம இருக்கணும், நிலைத்திருக்கணும். நிறைய பேர் பார்த்து சொன்னா இப்ப பார்த்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை இல்லைட்டானா இப்ப வேலைக்கிழமை போட்டானா பேசலாம். ஆனா இப்ப நம்ம சொன்ன நான் ஏன் பண்றது, நானும் வரணும்னு பாக்குறேன், வர முடியும். காலையில வேலைக்கு போயிடறாங்களா, சாயங்காலம் வேலைக்கு போயிடறாங்களா? அப்ப எப்படிதான் நான் பண்ண போறேன்? உன்னை ஃபங்க்ஷன்ல பாக்குறேன், அப்ப நான் பண்றேன். ஹல்லேலூயா. நம்ம உடனே ஃபங்க்ஷன்ல பாக்குறேன், ரோட்ல திரித பாக்குறேன், மற்ற நாள்ல. ஆனா வேலைக்கிழமை மட்டும் உங்களுக்கு பாரு நிலைச்சிருக்க முடியல. பரவாயில்ல, ஒன்னு அதுக்கு ஒரு ஷாக்கு போக்கு, அதுக்கு ஒரு காரியம், அதுக்கு அப்ப ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீ எந்த என்ன கர்த்தரை ஆராதிப்பத மகிமைப்படுத்துற என் கர்த்தர்ல நாம் நிலைத்திருக்கிறோம். முடிவு வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நிலைச்சிருக்கணும். எந்த கஷ்டம் சரி, நஷ்டம் சரி, உபத்திரவம் படம் சரி. ஆமென். அது கர்த்தர் வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு அன்பான பிள்ளை, ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசித்து பார்க்கிறோம். பிரைஸ் ரோமர் 7ஆம் அதிகாரம் 4-6 வாசித்து பார்க்கிறோம். அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானால் ஆனீர்கள். அப்ப தேவனுடைய கனி கொடுக்கும்படி கர்த்தர், அப்ப அவருக்குள்ள என்ன செய்யணும்? மாம்சம் உட்பட காலத்து நியாயப்பிரமாணத்தில் தோன்றிய பாவ இச்சைகளை மனதில் கனிகளை நாம் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களை நாம் பெற செய்தது. பிரைஸ் காட். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நாம் இப்ப இருக்கோம். அப்போ நாம் எதிரே நாம் நிலைத்திருக்கப்பட வேண்டும். பிரைஸ் காட். முடிவு வரை நாம் பிரைஸ் காட். அவரை நிலைத்திருந்தா அவர்கள் எப்படி நான் நிலைத்திருக்கணும்னு சொன்னா கர்த்தர் நம்மள வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் காட். இதுதான் நீ கர்த்தர் நம்மள தேவனுடைய ஒரு வார்த்தை. பிரைஸ் காட். கர்த்தர் சொல்லி பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நல்லா கேளுங்க. ஆளு ரெவிங்க உங்க மேல இப்போ அன்பாய் இருக்கிறேன். அன்பா இருக்கிறாரமா? நீங்க ஒரு அன்பா இருக்கீங்களா? என்னோட நல்லா கேளுங்க. பேசுறா சத்தியத்தை உங்களுக்கு வாழ்க்கத்துங்க. பேசா அப்போ அவர் சொல்றாரு, பிதா என்னில் அன்பாய் இருப்பது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன்.
எதுல நிலைத்திருக்கணுமா? அன்புல. ஹல்லேலூயா. அன்புல நிலைத்திருக்கணுமா? எனக்கு கத்திரிக்கணும்ல இந்த அன்பு நிலைத்திருக்கும் போது சில காரியங்கள் வரும். நீங்க அப்போஸ்தலன் பவுல் சாதாரணமாக இல்லையா, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி எழுதிக்கிறான். அப்ப சொன்னா கத்திரிக்கணும்ல கத்தமே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கத்தத்தாமே 36ல இருந்து வாசித்து பார்க்கிறோம். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. நீ அன்பில் நிலைத்திருந்தா ஆமா இந்த உலகத்தின் காரியங்கள் எது வந்தாலும் நம்மளால அசைக்க முடியாதாம். இதை தவிர பிசாசு இந்த உலகத்திலே நம்ம எதுவும் கொண்டு வர முடியாது. நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக இருப்போம் சொன்னால் நாம் அன்பிலே நிலைத்திருப்போம் சொன்னா, நல்லா கொஞ்சம் அன்பிலே நிலைத்திருப்போம் சொன்னா பேசார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ல இருந்து இறுதிக்கு வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவர் அன்பாக நம்ம அன்பா இருக்கிறோம். அங்க அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு அழகா எழுதுறான் பாருங்க. பிரைஸ் லார்ட். நான் உங்களுக்கு அன்பா இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க. நீங்க அன்பா இருக்கும்போது எது வந்தாலும் பண்ண மாட்டீங்க, அதுக்கு பயண மாட்டீங்க. ஏன்னா அன்பு நிலைச்சிருங்க. அப்ப அன்பு நிலைச்சிருக்கும் இப்படி காரியங்கள் தான் வரும். அப்ப அங்க அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாங்க சத்தியத்தை. ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இது ஒரு விஷயம் சொல்ல கடந்து போறேன். பிரைஸ் லார்ட். இத முடிக்க போறேன். கர்த்தருக்குள்ள அதே அந்த 8ல கர்த்ததாமே நான் வாசித்து பார்க்கிறோம். யாரை கர்த்தர் ஆமென் 30 பிரைஸ் லார்ட். எவர்களை முன்குறித்தார்? இப்ப பாருங்க இந்த வசனம் யாருக்கு சொன்னா, ஆண்டவர் அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆமென். எவரை கர்த்தர் முன்குறித்தாரோ அவரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை யார் அழைச்சிருப்பா? எப்ப அழைச்சார் அவங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை கத்தமைப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சத்தியத்தை அறிஞ்சுக்கோ. நீ நினைச்சுக்கிற இப்பதான் பண்ண நினைச்சுக்க போற. ஆல்ரெடி நீ தாயின் கல்ல உருவாக முன்னே டிக்ளேர். ஹல்லேலூயா. நீ எனக்கு சொந்தம், நீ என் பிள்ளை. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு கர்த்தரே வேதம் சொல்லுது, கர்த்தர் எவரை முன்குறித்தாரோ கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை கர்த்தர் அழைத்தாரோ அவரை கர்த்தர் நீராக்கப்பட்டார். பிரச்சனைக்கு சொல்றாரு, நீ நீராக்கப்பட்டிருக்கிற. யாவரை கர்த்தர் நீராக்கப்பட்டார்களோ அவரை கர்த்தர் மகிமையும் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த அந்த அன்புதான் சொல்றாரு. அப்ப இந்த காரணம் சொல்றாரு கர்த்தர்ல நீ என்ன நிலைச்சதுன்னா அவன் இப்படிலாம் அவங்க செய்வேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றது, நான் அழைச்சிருக்கிற அழைத்ததை அவங்க நீதிமாக்கப்பட்ட கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் உள்ளத்தை வச்சு என் கூட தான் நீ மகிமைப்படுத்தப்படுவேன். என்ன நிலைச்சதான் மகிமைப்படுத்தப்படுவேன். என் கூட வாங்க நினைச்சிருப்பேன். என்ன கனி கொடுக்கிற மரமா இருந்துச்சுன்னா நடத்த. அப்ப இந்த காரியங்களை கர்த்தர் சொல்றாரு. இப்ப பாக்குறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் கர்த்தரே ரோமர் 8:36 பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு அன்பில் நிலைச்சிருக்கும் போது அனுசரே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? நம்ம யாரால என்ன பண்றதா? உண்மையா கிறிஸ்துவின் அன்பிலே ஆமென் கர்த்தர் நிலைத்திருக்கிறவன் இந்த உலகத்துல எந்த காரியம் வந்தாலும் ஆமென் அவன் அன்பை விட்டு போக மாட்டான். அவளை கனி கொடுப்பான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்போ என்ன காரியம் வரையா இத தீரசையா இத வார்த்தையை உங்க வாழ்க்கையில வச்சு சொன்னா எது வந்தாலும் சொல்ல அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. இதுதானே ஆண்டவர் சொல்றாரு. அப்பா அப்ப வேதம் சொல்லுது கர்த்தர்ல உபத்திரவமோ வியாகுலமோ இதுதான் நடக்கும், வேற நடக்க போறது கிடையாது. ஆண்டவர் பற்றிக்கிறாரு. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ கேள்விக்குறி. ஆமென். இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்புக்குள்ளாலே முற்றிலும் ஜெயங்களா இருக்கிறோமே. அது கேள்வி அதுதாங்க. ஜெயங்களா இருக்கிறோமா? அவர் அன்பை நிலைச்சிருந்தா கனி கொடுக்கும் மாதிரி ஜெயம் பண்ணலாமா? அப்ப சொல்லிட்டு சொல்றாரு. ஆமென். அடுத்த ஸ்டெப் சொல்றாரு மரணமான. இங்க தான் நிறைய பேர் நல்லா சர்ச்சைக்கு வந்துருப்பாங்க. ஏதோ ஆயிடுச்சு நினைச்சிக்கேன். கொஞ்சம் நல்ல குடும்பம் அந்த கொரோனா போயிடுச்சு. ஆண்டவர் விட்டார். இனி சபைக்கே போக மாட்டேன். காரணம் என்னமா? அவர் என்ன பண்ணல, நிலைத்தில அன்பில நிலைச்சில்ல. உண்மையா கனி கொடுக்க அன்பு நிலைச்சிருக்கோம். நிலைச்சிருந்தா அவங்களுடைய காரியம் வரும்போது கர்த்தர் பார்த்துப்பாரு. சொல்ல ஒரு நாள் வரும்போது அதை பார்க்க தான் போறோம். அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா பார்க்க மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதனாலும் அதிகாரமானாலும்
ஆனாலும் வல்லமையில் ஆனாலும் நிகழ்காலம் வருங்காலம் காலம் எப்படி மாறாலும் பரவாயில்லை. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கப்படது நிச்சயித்திருக்கிறார். கையில் தனி கர்த்தரை ஹல்லேலூயா. அவர் அன்பிலே அவர் அன்பா இருக்கிறார். அன்பிலே நான் நிலைத்திருந்தேன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் வருவது தூக்கி இருந்து ஆண்டவர் முடிவு பரிந்தும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கக்கூடிய மரங்களாய் இருந்து கர்த்தர் நடத்த வல்லமுள்ள தேவனாய் அவன் நம்மத்து உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கண்மாம்பில ஆபிரகாம் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தான். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோசிப்பை கர்த்தருடைய வார்த்தைக்குமாய் கர்த்தர் தாமே நிலைத்திருந்தான். கர்த்தர் சமே அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் தேசத்துக்கு எகிப்துக்கு கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் மாட்டார். தானியேல் கர்த்தர் உபத்திரங்களிலே கர்த்தர் சமூகத்திலே அவன் கர்த்தர் சமூகத்திலே அவன் கர்த்தர் சமூகத்திலே நிலைத்திருந்தான். தேவன் அவனை கர்த்தர் தாமே தேசத்தில் அவன் அதிகாரியை வைத்து கதைச்சார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளே முன்னேமையும் கர்த்தர் அவன் அன்பிலே நிலைத்திருந்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனி கொடுக்கிற மரமாக வைத்து பலரை பிரவேசிக்கப்படி ஆண்டவர் செய்வார். நாம் எழுத நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென் 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 ஆமென். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறான் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறான் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். மலைகள் எல்லாம் இறங்கிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தாழ்ந்திட வேண்டும். ராஜா வருகிறான் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறான் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். எல்லாரும் இளமைய வேண்டும், மலைகள் குன்றுகள் அசைய வேண்டும். ஞானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். மலைகள் எல்லாம் இளமைய வேண்டும், அசைய வேண்டும். கரடானவை நீராகணும், கரடானவை சமமாக. எல்லாம் சொல்லுங்க. ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். மலைகளெல்லாம் இறங்கிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அசைய வேண்டும். கரடானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். மலைகளெல்லாம் இறங்கிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அசைய வேண்டும். கரடானவை நீராகணும், சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார்
ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சி அந்த ஆராதனை வேலைகளை காட்சிபிக்கிற அந்த மாலை வேலையில அநேக பிள்ளைகளை நீ கொண்டு வந்து உங்க சமூகத்தை துதிக்க வைத்தீங்க, மகிமைப்படுத்த வைத்தீங்கப்பா. உனக்கு கொடான கூட நன்றி ஏசப்பா. ஆராதனை வேலையில நீங்க பேசுங்கப்பா. அவருடைய கனிகளினாலே அவர் அழிவீர்கள். நல்ல கனிக்குட மரங்களாம் வெற்று அக்னியிலே போடப்படும். ஆண்டவரே, இந்த உலகத்துல நம்ம கனி கொடுக்கும்படி என்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிற ஐயா. ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசித்ததுனால ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து அதை எடுத்து போக்கிடையா. அந்த ஆதாம் செய்த பாவத்தினால் இன்றைக்கு நாம் இழந்து போகாதபடி கர்த்தாவே, என் அப்பனாக இயேசு கிறிஸ்து நீர் கடந்து வந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து ரத்தத்தினாலே வீட்டிலையா மனத்திற்கு கேட்ட கனி கொடுங்க சொல்லி கனி கொடா மரங்களை விட்டுட்டு அக்கினியில படப்போம். கனிகளை அறிவிச்சையா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கனி உண்டு சொல்லி ஆவிக்குரிய கனிகள் எடுத்துரைத்து இந்த கனிகளை மாத்திரவே பிரவேசிக்கும் என்று சொல்லி அந்த கனிகளை குறித்து உங்களுக்கு பேசுனீங்க ஐயா. அதற்காக சொல்றோம். என்னில் நிலைத்திருங்க, மிகுந்த கனி கொடுத்துங்க. அந்த முடிவு பலனும் உன் அன்பில் நிலைத்திருக்கும் எங்களோட பேசுனீங்க சொல்றோம். அந்த வார்த்தையை கேட்டு என் பிள்ளைகள் உன் அன்பிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாயிருந்து பழைய நாட்களில் காணப்பட்ட கனிகள் இல்லாதபடி புதிய பாட்டில் உமக்குள்ள ஒரு கனிகளாக இருந்து பரலோகத்தில் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இனி ஒரு நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட கனி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட கனிகளாய் இல்லாதபடி கர்த்தாவே, கசப்பான கனிகளாய், பொய்யின் கனிகளாய், காட்டு கனிகளாய், ஆண்டரை கத்த தாமே தனக்கு கனிகளாய், ஆண்டரை கட்ட கனிகளாய் இல்லாதபடி கர்த்தாவே மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரங்களாக நற்கனி தரக்கூடியதாக கத்த தாமே மனத்தில் இருக்க கனிகளை கொடுத்து உமக்குள் வாழ உமக்கு ஜெபம் செய்யப்பா. வந்த பிள்ளைகள் சிறுவர்கள் ஆசிரியர் கத்தர் ஆசீர்வதி. உமக்கண்டை காணி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளை ஆசிரியர் இந்த சத்திய வார்த்தையுடைய இந்த வாரங்கள் மூலமாய் என் பிள்ளையோட வாழ்வில ஆண்டவரே கர்த்தர் தம்மை எவைகளை இழந்துட்டோன்னு சொல்லிட்டு இந்த ஆறலே கனியோட வந்திருப்பார்னு சொன்னார். ஆண்டவரே, கனி கொடுக்காத மரனா இருக்கிறேன் சப்பா. ஓ, இதுதான் எனக்கு காரணமா இருந்ததுன்னு சொல்லி என் பிள்ளைகள் அறிந்து மனத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க, ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க தன் ஜீவியத்தை அழித்து போகும்போது கர்த்தர் கொடுத்து எல்லா துக்கத்தையும், எல்லா வேதனையும், எல்லா பலவீனத்தையும், எல்லா படத்தையும் கர்த்தர் நீக்கிப்பட்டு அன்பில் நிலைத்திருந்து உமக்குள் கனி கொடுக்கிற மரங்களாய் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க சப்பா. நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ அதை நான் பேசிட்டேன் சப்பா. இந்த பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் உங்களுடைய விருப்பமா இருக்கிறபடினா என் தேவன் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை வாழ்வில் பேசப்பட்டு அதற்கென்று வாழ ஜீவிக்க பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். கரம் பிடித்து நடத்தும். வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறார், ரத்தத்தால் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷத்தின், சமாதானத்தின், ஆசீர்வாதத்தின், கிருபையும், தயவுகளை உயர்த்தி உடைக்கு ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம் நல்லது. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பசாய்ப்படும் விசேஷமாய் ஆரை கலந்து கொண்டு துதித்து மகிமைப்படுத்த வார்த்தையை கேட்ட கர்த்தரை காணி கொடுத்த கர்த்தரின் பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் எப்போதும் உணர்ந்து கனி கொடுக்கிறவராய் கர்த்தர் வைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.